ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ கடை பஜ்ஜி. டீ கடையிலலாம் பஜ்ஜி எப்படி நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப டைம் எடுத்தாலும் அது அமுங்காமல் நல்லா புசு புசுன்னு எப்படி ப்ளஃபியாக அழகாக இருக்கோ அதே மாதிரி பஜ்ஜி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு கிறிஸ்பினஸ்க்காக, ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான், ஃபுட் கலர் ஆட் பண்ணலை அதுக்காக தான், பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஓமம் எடுத்து இப்படி ஓமத்தை நல்லா நிமிட்டி இதில் போட்டுருங்க. அவ்வளோதான். இது சோடா உப்பு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே போட்டுடுறோம். போட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இதை விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் விடணும். எதுக்காகனா அந்த கிறிஸ்பினஸ்க்காகவும் அது நல்லா ப்ளஃபியாக இருக்கிறதுக்காகவும் தான். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் போதும். கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி நம்ம விஸ்க் வச்சு அடிச்சிக்கலாம். கடல மாவு, அரிசி மாவு, தண்ணி கொஞ்சமாக விட்டு கூட நீங்கள் இது பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாவோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நல்லா ப்ளஃபியாக இருக்கும். டீ கடை பஜ்ஜி மாதிரியே அதே மாதிரியே வரும். நல்லா ஸ்மூத்தியாக இந்த அளவுக்கு, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க மாவு. நான் ஸ்பூனில் கூட உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம எப்படி பஜ்ஜி போடலான்றதை பார்க்கலாம். வாழைக்காவை இந்த மாதிரி மெலிசாக ஸ்லைஸாக சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம மாவில் டிப் பண்ணி போட போகிறோம். அடுப்பை மிதமான தீயில் தான் இருக்கணும். ஃபுல் ஃப்ளேம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சைடாக திருப்பி போடலாம். இங்கே பாருங்கள், டீ கடை ஸ்டைலில் மொறுன்னு சூப்பரான நல்ல ப்ளஃபியான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதான், நமக்கு மொறு மொறுன்னு சூப்பரான டீ கடை ஸ்டைலில் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு மொறு மொறுன்னு சூப்பரான டீ கடை ஸ்டைலில் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.